தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிற்கு பெண் ஆளுநர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாட்டிற்கு பெண் ஆளுநர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி மேற்கு வங்காள ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். தற்பொழுது கேரள ஆளுநர் அர்கோர்கர் தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வருகிறார். ஏறத்தாழ ஓராண்டு காலமாக தமிழ்நாட்டில் கவர்னர் பதவி காலியாகியுள்ளது. தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் பெண் என்று கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநில ஆளுநராக இருக்கும் ஆனந்திபென் பட்டேல் தமிழக ஆளுநராக மாற்றப்பட உள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆனந்திபென் பட்டேல் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர். இவர் ஒரு ஆசிரியராக தனது பணியை தொடங்கினார். நர்மதா ஆற்றங்கரையில் வெள்ளத்தில் மாணவர்கள் அடித்துச் சென்ற பொழுது அவர்களை காப்பாற்றியதற்காக வீர தீர செயல் பெற்றார். பின்பு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து மாநிலங்களவை உறுப்பினரானார். கேசுபாய் பட்டேல் தலைமையிலான அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக பதவியேற்றார். இவர் கல்வி அமைச்சராக பதவியேற்ற பிறகுதான் குஜராத்தில் 80,000 அரசு பள்ளிக்கூடங்கள் துவக்கப்பட்டன. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு இவர் ராஜினாமா செய்த அந்த முதலமைச்சர் பதவியை ஆனந்திபென் பட்டேலுக்கு வழங்கப்பட்டது. குஜராத் மாநில முதலமைச்சராக ஆனந்திபென் பட்டேல் 2 ஆண்டு காலம் பதவி வகித்தார். பிறகு ஆளுநராக மாற்றப்பட்டார். தற்பொழுது உத்தரப்பிரதேச ஆளுநராக உள்ளார். இவர் தமிழக ஆளுநராக மாற்றப்பட உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இன்னும் தமிழகத்துக்கு நிரந்தர ஆளுநர் நியமிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.